அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகளுக்கு வீட்டு மனை இருந்தா பரவாயில்ல, அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இருந்தா பரவாயில்ல. அந்த இரு மக்களுக்கும் காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனையே இல்லை, அவளுக்கு இடமே, வீடு கட்டுறதுக்கு இடமே இல்லை. அந்த ஏழை மக்களும் சரி, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களும் அவளுக்கு நிலமே இல்லைன்னா கூட, வீட்டு மனையே இல்லைன்னா கூட அரசாங்கமே சொந்தமா வீட்டு மனை வாங்கி காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக ஆட்சியுடைய பிரதான திட்டம். எல்லாருக்கும் வீடு இருக்கணும், நல்ல அற்புதமான வீடு இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு எதுவுமே கிடையாது. மத்திய அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊழல் செஞ்ச காரணத்தால மத்திய அரசு எதிர்க்க முடியல. இங்க இருக்கிற மந்திரி திரு அனிதா ராமகிருஷ்ணன் அவர் ஊழல் பண்ணி எப்பெல்லாம் அமலாக்கத்துறை கதவு தட்டுன்னு பயந்து பயந்து இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கும் போது ஆக இன்னைக்கு வரல, நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு அவர் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திரு இங்க இருக்கிற அமைச்சர் அடுத்த தேர்தல் இருப்பாரா இல்லையான்னு, இங்க இருப்பாரா இல்லையான்னு தெரியல, எங்க இருப்பாரோ அங்க இருப்பார். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.